அனைவருக்கும் வணக்கம். என்ற பேர் மஃபாஹிரா மன்சூர். நான் விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையத்துல ஐரோ ப்ராஜெக்ட்ல இந்த மீனவர் சார்ந்த பிரச்சனைகளை நாங்க தான் கொண்டு வந்திருந்தது. இதுவரைக்கும் நாங்க கொண்டு வந்த பிரச்சனைகள்ல முன்னின்று எடுத்த பிரச்சனைகள் நிறைய அது அரசு உத்தியோகத்தர் மத்தியிலையும் பொதுமக்கள் ரீதியிலையும் முன்வைக்கப்பட்டது பின்னர் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள உள்வாங்கப்பட்டிருந்த பிரச்சனைகளா அது காணப்பட்டது. ஆனா தற்காலத்துல மீண்டும் அதே பிரச்சனை திருப்பி வர்றதுன்னு சொல்ல போது மீனவர்கள் மத்தியில ஒரு பெரிய அச்சுறுத்தலா காணப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா அட்டை வளர்ப்பு மற்றது நாள் வளர்ப்புக்கான இடஒதுக்கீடுகள் செய்யறதன் மூலமா களத்தொழிலாளர்களுக்கு கடல்ல இருக்க அந்த சிறுகடல் எல்லை பரப்புகள் குறையுதுன்னு சொல்லி ஒரு முன் வச்சிருந்தாங்க ஒரு பிரச்சனையை. அது கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. ஆனா மீண்டுமே அந்த பிரச்சனை உருவாகிறது இப்ப நம்ம பார்க்கக்கூடியதா காணப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம காற்றாலை திட்டத்தினூடாக அந்த காற்றாலை சுழற்சியிட வீதம் அந்த நிலத்துல ஒரு அதிர்வு ஏற்படுத்துறதுனால அந்த சிறு கைத்தொழில் மீனவர்களுக்குரிய எல்லைப்பரப்புக்குள்ள இருக்க மீன்களோட உற்பத்தி இல்லாட்டி இனப்பெருக்கம் குறைகிறதுனால அவர்களும் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க. நம்ம என்னதான் இதுவரை காலமும் அவங்களோட பிரச்சனையை தடுத்திருந்தாலும் அவர்களுக்குரிய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக வேண்டி இன்னுமே அந்த பிரச்சனைகளை நம்ம கருத்துல கொண்டு அதற்கான உதவிகளையோ இல்லாட்டி அதற்கான திட்டங்களையோ முன்வகுத்து அவர்களுக்குரிய உதவிகளை செஞ்சு கொடுக்கறது நல்ல நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதாவது இந்த மன்னார் மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைன்னு சொன்னா அந்த இழுவைமொழி தானே மன்னார் மாவட்டத்தில் இழுவைமொழியால சரியான சிறு தொழில் மீனவர்கள் சரியாக பாதிக்கப்படுறாங்க. அவங்க காலையில 6 மணிலேருந்து பின்னர் 6 மணி ஒன்று இல்லை, அவங்க 24 மணித்தியாலமும் அந்த தொழிலை செய்யறதால சிறு தொழிலாளிகள் நண்டு வலைக்கு போறாங்க, வலிச்ச வலைக்கு போறாங்க, இவங்க சரியான பாதிப்படைகிறாங்க. அதே மிச்சம் இந்த டைனமோட் அடிக்கிறாங்க. அதுக்கு கடலோர பகுதியில், அதாவது பொம்மனா சொல்ல போனா எருக்கலம்பட்டியில் உள்ள கடலோர பகுதியில் உள்ள அவ்வளோ காடுகளையும் கண்டல் தாவரங்களை வெட்டி கொண்டு கடலை போடிக்கிறாங்க. மேல் மிச்சம் முந்தானத்தை கூட ஒரு 100 பத்தைக்கு மேலே வெட்டி எருக்கலம்பட்டியில கண்டல் தாவரம் கடலோர பகுதியில் போட்டிக்கிறாங்க. அதை இன்னும் கொண்டு போய் கடலுக்கு தாட்டையில் அதை கொண்டு போய் தாட்டி டைனமோட் அடிக்கிறாங்க. அதெல்லாம் சட்டவிரோதமான தொழில இன்னும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறாப்புல இல்லை. நாங்களும் பல கூட்டங்கள்ல பல மீட்டிங்லையும் சொல்லிக்கிறாங்க. அதாவது இந்திய டோலர் உள்ள வாரத்தால அவங்க இலங்கை இழுவைமொழி டோலரோட எங்கிற கரைக்குள்ள சிறுபான்மை தொழில் அவ்வளோத்தையும் அளிக்கப்படுது. அதுலேயே முற்றாக சொல்ல போனா சிறு தொழிலாளியை கஷ்டப்படுற இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தில் கடல் வளமும் இல்லை. மீனவர்களோட சரியான பாதிப்பு இன்றைக்கு 100 ரூபா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தருவாங்க மீனவர்கள். அதால ஏண்ட அளவு இந்த இலங்கை டோலர் அவ்வளோத்தையும் குறைஞ்ச அளவு நிப்பாட்டினா தான் சிறு தொழிலாளி அவ்வளவும் இந்த வாழ்வாதாரத்தை கொண்டுகிட்டு போவாங்கன்னு சொல்லி தெரிவிச்சு. நான் தாழ்வாடு கிராமிய அமைப்பின் தலைவராக இருக்கின்றேன். தாழ்வாடின் தென்பகுதியில் எங்களோட கடல் தாழ்வாடு அமைந்திருக்கின்றது. இந்த தென்பகுதி கடற்பரப்பில் மீனவர்கள் பிரச்சனை நிறைய இருக்கின்றது. அதில் ஒன்று என்னென்றால் இழுவைப்படகை எடுத்துக்கொண்டால் இந்தியன் இழுவைப்படகை ஓரளவுக்கு கடற்படையினர் சுமமாக கொண்டு வந்து விட்டார்கள். பேசாலையை சேர்ந்த இழுவைப்படகுகள் பேசாலையை செய்வது பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் தென்பகுதியில் அவர்கள் இழுவைப்படகு இழுக்கும் போது அந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் கடலில் விடும் வலைகளை வெட்டி நாசமாக்கி அவர்கள் வாழ்வாதாரத்தையே சீர்குலைத்து விடுகின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் அவர்கள் தென்பகுதிக்கு இந்த நிலையும் இழுவைப்படகுகள் வரக்கூடாது என்பதை நான் முதலாவதாக குறிக்கொள்ள விரும்புகின்றேன். இரண்டாவதாக இந்த பட்டி வலைகள், உங்களுக்கு தெரியும், பட்டி வலைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் இருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே பட்டி வலைகள் பாய்ந்து தொழில் செய்ய முடியும். ஆனால் அதை மீறி அவர்கள் ஆழ்கடலில் கொண்டு போய் இந்த பட்டி வலையில் வைக்கின்றார்கள். தென்பகுதி நிறைய, நான் நினைக்கிறேன் 100-150 பட்டி வலைகள் இருக்கலாம்னு நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு கொண்டு போய் ஆழ்கடலில் வைத்திருக்கின்றார்கள். அதனால் ஏனைய சிறு தொழில் செய்பவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். இரவு நேரத்தில் படகுகள் செலுத்த முடியாமல் அவர்கள் விடிஞ்ச பிறகுதான் தொழிலுக்கு போகின்றார்கள். அப்படி ஒரு நிலை அதுவும் மாற வேண்டும். இரண்டாவதாக கடலிலே கட்டை மரங்களை கொண்டே வைக்கின்றார்கள் மீன் பிடிப்பதற்காக. மரங்களை கொண்டே கடல் அடியில் வைத்து 1-2 இல்லை, அதுவும் 100-200 கட்டுகளை வைத்து அங்கே மீன் ஏராளமாக சேர்ந்த பிறகு டைனமைட் பாவித்து அந்த மீன்களை பிடிக்கின்றார்கள். இந்த நிலையை மாற வேண்டும். மற்றது இப்ப அரசாங்கத்தினால் சில வலைகள் தடை செய்கின்றார்கள். சங்குஸ் வலை, மின்னல் வலை அப்படின்னு நிறைய வலைகளை தடை செய்ய. ஆனால் இப்போதே பொருளாதார கஷ்டத்தில் மக்கள் மீனவர்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். அந்த வலைகள் எல்லாத்தையும் தடை செய்தால் அவர்கள் என்ன தொழில் செய்வார்கள்? அவர்கள் வேறு தொழில் இல்லை. மீன்கள் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றது. நண்டு வலைகள் தான் ஓரளவுக்கு, அந்த நண்டுகளை பிடித்தான் இவர்கள் ஒரு வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த தடை செய்யப்பட்ட வலைகளை உறவு இது பார்த்து அந்த அரசாங்கம் இந்த குறிப்பிட்ட வலைகளை மட்டும் தடை செய்து ஏனைய வலைகளை தொழில் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு
உருவாக்குற சில கடல்சார் பொருட்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அழிவடைந்து கொண்டிருக்கு. அப்போ இந்திய இழிவுபடகின்ற வருகையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு முடிவில்லாத ஒரு விடயமாகவும் தொடர்ந்து கொண்டிருக்கு. அப்போ அதை பற்றியும் நாங்கள் கதைக்க வேண்டியிருக்குது. அதுவும் பலதரப்பு இந்திய இழிவுபடகுகள் வரும்போது இதுக்குள்ளே நாங்கள் மன்னார்குள்ள வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். தலைமன்னார் தொடக்கம் இங்கே விடத்தீவு வரைக்கும் போனால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மீன்பிடி உபகரணங்கள் மீன்பிடி சேவைகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்திய இழிவுபடகு வந்து மொத்தமாக எல்லாருக்குமே அவங்க கையில் இருக்காங்க. நாங்கள் இதுக்குள்ளே கண்டுபிடிக்கிறோம் இவங்க வராங்க எங்களோட தொழில். வணக்கம். இன்றைய நாளில் மன்னார் மாவட்ட மீனவ சம்மேளனம் சார்பான சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கின்றேன். முதலாவது விடயம், இந்திய இழுவைப்படகு பல தடவைகள் பல போராட்டங்கள் மூலம் நாங்கள் எடுத்து கூறியும் அது நாளாந்தம் தொடர்ந்த வண்ணமே உள்ளது. முக்கியமாக சொல்லப்போனால் வடகடலில் இந்தியன் மீன்பிடி படகுகள் பிடிபடுவது கூடுதலாகவும் தென்கடலை பொறுத்த மட்டிலே அதை கண்டும் காணாமலும் விடுவதாக எங்களுடைய மீனவ சங்கங்கள் எங்களுக்கு முறைப்பாடை தெரிவித்துள்ளார்கள். அத்துடன் இது சம்பந்தமான பல போராட்டங்களை நாங்கள் நடத்தியுள்ளோம். எதிர்காலத்திலும் இதே போல போராட்டங்களை நடத்த நாங்கள் சங்கங்களூடாக தீர்மானித்துள்ளோம். அடுத்த விடயம், இலங்கை மீனவர் திருத்த சட்டம் தொடர்பாக பல தடவைகள் அந்த திருத்த சட்டங்களை மேற்கொள்வது அரச அதிகாரிகளும் சட்டத்தின் ஊடாகவே அந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. சாதாரண மீனவன் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அவரூடாக கண்டு அதனூடாக கதைத்து அந்த சட்ட திருத்தங்களை அணுகால இருந்தால் அது மிகவும் மீனவர்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும். இந்திய மீனவர்கள் இங்கே வருகின்றது எங்களுடைய மீனவர் சமாசத்துக்கோ சம்மேளனத்துக்கோ ஒரு ஒழுங்கான முறையில் அறிவிக்கவில்லை. அது எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது. கடத்தொழில் பணிப்பாளரை நாங்கள் தொடர்பு கண்டு கேட்ட வேளையில் அது சம்பந்தமாக தனக்கு தெரியாது கூறியுள்ளார். ஆகவே இது சம்பந்தமாக எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது உள்ளது. அது தன்னிச்சையான செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களுமே சந்திக்கக்கூடிய தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது யார் சந்திப்பா எங்க சந்திக்கிறான் எந்த விடயமும் எங்களுக்கு தெரியாது. ஆகவே மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமான நன்கு அறிந்த மீனவர்களை வைத்தே இந்த மீனவ பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் ஒழிய வேற இடைத்தரகளை வைத்து செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் மன்னார் மாவட்ட மீனவர்கள் சம்மேளனத்தினுடைய செயலாளர். இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புவது, மீனவர்களுடைய மானிய திட்டம் என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுக்கும் எல்லா நிறுவனங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில மானியங்கள் மீனவர்களுக்கு இதுவரையும் வழங்கப்படவில்லை. பலதரப்பட்ட கூட்டங்கள் கலைக்கப்பட்டும் பலதரப்பட்ட இதுவரைக்கும் நான் இருக்கக்கூடிய ஒரு 3 அமைச்சர்களிடம் இதை பற்றி கலந்து பேசி இதுக்குரிய திட்டங்கள் நடக்கும் என்று கூறுகிறத தவிர இதுவரைக்கும் எந்த ஒரு திட்டமும் நடைபெற்றதாக இல்லை. கடலில் வரக்கூடிய அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் யாருக்கும் சொல்லிவிட்டு வருவதில்லை. ஆனால் அந்த அனர்த்தங்களுக்கு கூட எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. மீனவர்கள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலப்பகுதிகளில் அவர்களுக்கு எந்த ஒரு திட்டங்களும் அதுக்குள்ள அமையப்படுவதில்லை. அந்த திட்டங்களுக்குரிய வகைகளை வகுத்து கொண்டால் கொஞ்சம் இலகுவாக இருக்கும், மீனவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 9 மாசங்களாவது மீனவர்கள் மிக மிக கஷ்டத்திற்கு உள்ளாகி கொண்டிருப்பார்கள். அந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாமல் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த அதுக்கு போயிடுவீங்க. இந்தியாவில் உள்ளூர் படம் போட்டுக்கிறீங்க.